In this video we are going to see about properties of set operation. Before singleton set என்னன்னு பார்த்தலாம். singleton set சரிங்களா. A is equal to 10. ஸோ இதுக்கு என்ன ஆஃப் என்னது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் 1. ஸோ ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A யூனியன் B is equal to B யூனியன் A intersection B is equal to B intersection A. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A யூனியன் B யூனியன் C is equal to A union B union C. Then A intersection B intersection C, A intersection B intersection C. Next is distributive property. A union B union C is equal to A union B intersection A union C. A intersection B union C is equal to A intersection B union A intersection C. Identity A union null set சரிங்களா. A union 5 is equal to A and A intersection U is equal to A. Then idempotent A union A is equal to A and A intersection A is equal to A. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ ஏங்கிறது 1,2 வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கே நம்ம யூனியன் எடுக்கும் சரிங்களா. A யூனியன் ஏ. இப்போ இதுதான் ஏ எலமெண்ட், மறுபடியும் ஒரு யூனியன் எடுத்தோம்னா 1,2. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது உங்களுக்கு 1,2. ஸோ இதுதான் ஏவோட எலமெண்ட் தானே 1,2. ஏ இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ ஒரு ஏவை 2 வாட்டி நம்ம எழுதி அதாவது இப்போ ஏங்கிறது 1,2 சரிங்களா. இன்டர்செக்ஷன் மறுபடியும் ஏங்கிறது 1,2. ஸோ இது காமன் எலமெண்ட்ஸ் 1,2. நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் 1,2 சரிங்களா. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் A யூனியன் A intersection B is equal to A and then A intersection A union B is equal to A. இது எப்படி எழுதுறதுன்னா ஸோ இதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸோ இது எப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஓகேவா. A யூனியன் A இன்டர்செக்ஷன் A யூனியன் B விச் இஸ் ஈக்குவல் டு A சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை இப்படி எடுத்து தான் எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு A யூனியன் A கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு சம் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு A யூனியன் B சரிங்களா. இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் நம்மளுக்கு A ஆன்சரே வரும். ஸோ இப்போ நம்ம அதை ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். A யூனியன் A இன்டர்செக்ஷன் A யூனியன் B which is equal to A. ஸோ இதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1,2 then B is equal to 2 சரிங்களா. இப்போ A யூனியன் A. ஸோ இதுக்கு யூனியன் எடுத்தால் மறுபடியும் இப்போ A யூனியன் ஏன்னா என்ன அர்த்தம். A யூனியன் ஏன்னா ஸோ 1,2 யூனியன் மறுபடியும் A தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 1,2. ஸோ இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுத்து என்னது 1,2. ஸோ இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட்டு A யூனியன் B. ஸோ இப்போ இதுக்கும் யூனியன் பார்ப்போம் 1,2 சரிங்களா. இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுத்தோம் 1,2. பாருங்கள் இப்போ ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும் 1,2 which is equal to A. ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே வச்சுட்டு போடுறேன் பாருங்கள். A யூனியன் A இன்டர்செக்ஷன் B is equal to A சரிங்களா. இப்போ
இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். A is equal to 1, 2, then B is equal to 2. இப்போ A வந்து என்னதுங்க 1, 2 யூனியன் இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்ப்போம். அப்போ நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா 2 தானே காமன் எலமெண்ட். அப்போது இதுக்கு வந்துட்டு 2 சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்துக்கு யூனியன் பண்ணுங்க பார்ப்போம். அப்போது 1, 2 ஸோ இது வந்து எதுக்குள்ள எலமெண்ட் ஏவோட எலமெண்ட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 டைப்பாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு A யூனியன் B கண்டுபிடிச்சி ஏவோட இன்டர்செக்ஷன் எடுப்பீங்க. நமக்கு ஏ ஆன்சர் வந்துடும். இந்த இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் De Morgan's law. A union B the whole dash is equal to A dash intersection B dash. சரிங்களா. இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, இப்போ வந்து பாருங்கள். இப்போ யூன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 1, 2. பின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். 3, 4 and then 5. சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், A யூனியன் B தான் ஹோல் டேஷ். அப்படின்னா U மைனஸ் A யூனியன் B. ஸோ இதை நம்ம இப்படி தான் எழுதணும். ஏன்னா A யூனியன் B தான் ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இது இப்படி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். U மைனஸ் A யூனியன் B. நெக்ஸ்ட் இதுக்கும் A டேஷ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ U மைனஸ் A இன்டர்செக்ஷன் U மைனஸ் B. சரிங்களா. இப்போ பாருங்கள். ஸோ U. ஸோ இது வந்து U எலமெண்ட். A யூனியன் B கண்டுபிடிக்கலாம். A யூனியன் B என்னது 1, 2, 3, 4, 5. ஸோ இதுதானே A யூனியன் B. இப்போ U மைனஸ் A யூனியன் Bனா A யூனியன் Bயில் இருக்க எந்த எலமெண்ட்டும் Uவில் இருக்கக்கூடாது. அதுதானே மீனிங். இப்போ A யூனியன் Bயில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குது. யூலையும் பாருங்கள் 1, 2, 3, 4, 5. ஸோ A யூனியன் Bயில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் யூலையும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த A யூனியன் Bயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூவில் இருந்தால் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்போ இதில் எல்லா எலமெண்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு நல் செட். சரிங்களா. இங்கேயும் 1 to 5 வரை எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் 1 to 5 வரை எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1 to 5 எலமெண்ட்ஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஒன்றும் இல்லை. அதனால் எம்டி செட் விச் இஸ் ஈக்குவல் டு U மைனஸ் A. ஸோ இதில் பாருங்கள், U மைனஸ் ஏன்னா என்னென்னு வரும். ஏல இருக்க எலமெண்ட் யூவில் இருக்கக்கூடாது. ஏல 1, 2 இருக்குது. சரிங்களா. 1, 2 இருக்குது. யூலையும் 1, 2 இருக்குது. ஸோ அந்த 1, 2 ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஏல 1, 2 இருக்குது. ஸோ யூலேயும் 1, 2 இருக்குது. அந்த 1, 2 செக் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதணும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்னா 3, 4 and 5. சரிங்களா. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்படியே போடுற இன்டர்செக்ஷன் U மைனஸ் B. U மைனஸ் Bனா Bயில் இருக்க எலமெண்ட் ஏல இருக்கக்கூடாது. Bயில் இருக்க எலமெண்ட் யூவில் இருக்கக்கூடாது. இப்போ Bயில் என்ன இருக்குது 3, 4, 5 இருக்குது. யூலையும் 3, 4, 5 இருக்குது. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது 1, 2. ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்துட்டு 1, 2. U மைனஸ் B உள்ள ஆன்சர் 1, 2. சரி, ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுங்க. இதில் காமன் எலமெண்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி காமன் எலமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா நல் செட், தட் இஸ் எம்டி செட். எதுவுமே இல்லாமல் எம்டி செட். ஸோ ரெண்டும் ப்ரூவ் ஆயிடுச்சா. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இஸ்
இதே மாதிரி தான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். சரி, நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணுன்னா பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோட ஏவை ஓகே ஏ அதாவது பி யூனியன் சி வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பி யூனியன் சி வந்துட்டு நான் வந்துட்டு 2ன்னு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு 1,2 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இந்த பி யூனியன் சியை வந்து சியில் 2 இருக்குது, ஏல 1,2 இருக்குது. நம்மளுக்கு என்ன அர்த்தம்? பி யூனியன் சியில் இருக்க எந்த எலமெண்ட்டும் ஏல இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போது பி யூனியன் சியில் 2 இருக்குது, ஏலையும் 2 இருக்குது. அப்போ அந்த 2வை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட் என்னது? 1. ஸோ 1 எழுதுவேன். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், ஏ மைனஸ் பி. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2. சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. தென் சி இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி எடுத்துக்கோங்க வைங்களேன். இப்போ ஏ வந்து என்னதுங்க? 1,2 மைனஸ் பி யூனியன் சி. இப்போ பி யூனியன் சி எடுத்தோம்னா பி யூனியன் சின்னு எடுத்தோம்னா 1,0. சரிங்களா? அப்போது இங்கே எப்படி எடுத்தணும்? நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறேன். ஏ மைனஸ் பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு A minus B union A minus C. ஸோ இங்கே வந்துட்டு ஏன்னா என்னென்ன எலமெண்ட்? 1. சரிங்களா? இதுதான் ஏ எலமெண்ட். நெக்ஸ்ட்டு பியில் வந்துட்டு 0. தென் சியில் வந்துட்டு 1,0. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பி யூனியன் சி எழுதுகிறோம். பி யூனியன் சின்னா அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு ஏன்னு என்னது? 1 மைனஸ் பி யூனியன் சின்னா பியில் இருக்க எலமெண்ட்டையும் சியில் இருக்க எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ என்ன ஆன்சர்? 1,0 which is equal to A matrix B. ஸோ அப்போலாம் என்ன எடுத்ததுன்னா இந்த பியில் இருக்க எந்த எலமெண்ட்டும் ஏல இருக்கக்கூடாது. பியில் என்ன இருக்குது? 0ங்கிற எலமெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ பியில் 0ங்கிற எலமெண்ட் இருக்குது, ஏல வந்து 1 தான் இருக்குது. இப்போ பியில் இருக்க எந்த எலமெண்ட்டும் ஏல இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? 1. சரிங்களா? யூனியன். நெக்ஸ்ட்டு சியில் இருக்க எந்த எலமெண்ட்டும் ஏல இருக்கக்கூடாது. சியில் இருக்க எந்த எலமெண்ட்டும் ஏல இருக்கக்கூடாது. சியில் 1 இருக்குது, ஏலையும் 1 இருக்குது. அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எங்கே இருக்க எலமெண்ட்ஸ் என்னது? ஏல ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெறுமனையாக நல் செட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடணும். சரிங்களா? சியில் இருக்க எந்த எலமெண்ட்டும் ஏல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதணும். இங்கே ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இல்லை, அதனால நான் எம்டி செட்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த 1,0 அப்படிங்கிறது 1, அதாவது பி யூனியன் சியில் வர ஆன்சர் எதுவும் ஏல இருக்கக்கூடாது. அந்த எலமெண்ட் பி யூனியன் சியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1,0. இந்த 1,0 அப்படிங்கிறது ஏவோட எலமெண்ட்டில் இருக்கக்கூடாது. இப்போ ஏல நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ இந்த 1 ரிஜெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? ரிமைனிங் இங்கே ஒரு எலமெண்ட்டும் இல்லை, அதனால் எம்டி செட் விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் யூனியன் எடுத்தோம்னா என்ன வரும்? ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியன் நம்ம எடுத்தோம்னா ஸோ 1. சரிங்களா? இப்போ வந்துட்டு ஏ மைனஸ் பி சாரி ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன். இங்கே வந்து இன்டர்செக்ஷன் தான் வரும். சரிங்களா? இது ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ நல் செட். இங்கே ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன்டா.
அப்போ இங்கே ஒன்றுங்கிற எலமெண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டும் இல்லை. அப்போ இதுக்கும் நல் செட். சரிங்களா, ஆன்சர் ப்ரூவ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த இதையும் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். A symmetric B is equal to B symmetric A and A symmetric B symmetric C is equal to A symmetric B symmetric C. A intersection B symmetric C is equal to A intersection B symmetric A intersection C. So நான் ஆல்ரெடி A symmetric Bக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? A union B minus A intersection B. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். B symmetric Aனா என்ன அர்த்தம்? B symmetric Aனா ஏல இருக்க எல்லா இடத்துலையும் B போடணும், Bயில் இருக்க எல்லா இடத்துலையும் A போடணும். இதுக்கு எப்படி வரும்னா B union A சரிங்களா மைனஸ் A union A intersection B. சரிங்களா, B union A is equal to A intersection B. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட். அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம அந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடும். இதே மாதிரி தான் B symmetric Cக்கு ஃபார்முலா எழுதி அது வந்து அதில் ஒரு ஆன்சர் வரும். அதை வந்து A இன்டர்செக்ஷன் கூட பண்ணும்போது காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் எடுத்து எழுதணும். சரிங்களா, அதை இப்படி கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படின்னா A symmetric B ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு ஸோ இதில் ஒரு சம்திங் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, ஸோ அது வந்து சிமெட்ரிக் C. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ A சிமெட்ரிக் Bக்கு வந்து நம்ம ஃபைன் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ சிமெட்ரிக் C கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா C. சரிங்களா, ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துட்டு ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5 ஒரு ஆன்சர் வந்திருக்கு A symmetric B கண்டுபிடிக்கும் போது. இதுக்கு எப்படி எழுதலாம்? அதாவது ஃபார்முலா வந்துட்டு A யூனியன் B, அதாவது இது ஒரே செட்டு தான்டா. சரிங்களா, A யூனியன் B யூனியன் C மைனஸ் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. சரிங்களா, இப்படி தான் எழுதணும். A சிமெட்ரிக் B கண்டுபிடிப்பீங்க. அந்த சிமெட்ரிக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து ஒரே ஒரு இதாக தான் வரும். இப்போ A is equal to போட்டோம்னா ஏங்கிறது ஒரு செட், அதே மாதிரி A சிமெட்ரிக் Bங்கிறது ஒரு செட். ஸோ A சிமெட்ரிக் Bங்கிறது ஒரு செட், அதோடு நம்ம Cங்கிற ஒரு செட்டை வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் எம்டி செட். எம்டி செட்னா அந்த செட்டில் ஒன்றுமே இருக்காது. அண்ட் யூனிவர்சல் செட். ஓகே, இப்போ பாருங்கள், U is equal to இப்போ 1ல் இருந்து 2, 3 இந்த மாதிரி எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது? நல் செட். நல் செட்டில் என்ன இருக்கும்? ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. சரிங்களா, இப்போது இதே நல் அதாவது 5 இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டேஷ் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் அதாவது இந்த இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த எலமெண்ட் எதுவுமே யூவில் இருக்கக்கூடாது. சரிங்களா, 5' அப்படின்னா இதில் இருக்கிற எலமெண்ட் தவிர மற்ற எலமெண்ட் எழுதணும். இதில் ஒரு எலமெண்ட்டும் இல்லை. சரிங்களா, அந்த செட்டுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ எலமெண்ட் இருக்குது? யூனிவர்சல் செட்டில் 1, 2, 3. ஸோ அதுதான் இதுக்குள்ளே ஆன்சர். ஸோ இந்த 1, 2, 3 எதுக்குள்ளே ஆன்சர்? U. ஸோ 5' இஸ் ஈக்குவல் டு U. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5' இஸ் ஈக்குவல் டு U இப்படி தானே கொடுத்துருந்தாங்க. 5 அப்படிங்கிறது ஒரு எம்டி செட், இதுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. U அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் செட். சரிங்களா, இப்போ 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது 5' அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5' என்ன அர்த்தம்னா இந்த செட்டில் இருக்க எலமெண்ட் தவிர மற்ற எலமெண்ட்லாம்
சரிங்களா? அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செட்டில் இருக்க எலமெண்ட் தவிர மற்ற இந்த செட்டில் எதெல்லாம் இல்லை, 1 2 3 இல்லை. ஸோ அதுதான் இந்த 5' ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த 1 2 3 வந்து எதுக்கு ஈக்குவல்? யூவில் தானே 1 2 3 இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் அதே மாதிரி தான் ஏ யூனியன் ஏ டேஷ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2. நெக்ஸ்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு 1 2 3. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கடா. யூனிவர்சல் செட்னா அதாவது இப்போ நம்ம யூனிவர்சல் செட்னா எப்படி சொல்லுவோன்னா, ஸோ யூவில் இருந்தால் ஏ அண்ட் பி வந்து நம்மளுக்கு டிரைவ் ஆகும். அதாவது யூவில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் ஏ அண்ட் பியில் செப்ரேட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படிலாம், அதாவது யூனிவர்சல் செட்னால் இப்படி தான் இருக்கும். யூவில் இருக்க எலமெண்ட் தான் ஏ அண்ட் பின்னு செப்ரேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க செட்டாக. சரிங்களா? இப்போ வந்துட்டு பாருங்கள், ஏ யூனியன். இப்போ ஏ வந்து என்னது 1, 2. நெக்ஸ்ட்டு யூனியன் ஏ டேஷ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஏல இருக்க எலமெண்ட் தவிர மற்ற எலமெண்ட் என்ன இருக்குது 3. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு யூன்னு கொடுத்துட்டான். எப்படி? இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். யூனியன் தானே. இப்போ 1 2 3. 1 2 3ங்கிறது யூவோட வேல்யூ. ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா இதுவும் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ஏ யூனியன் யூ இஸ் ஈக்குவல் டு யூ. ஆமாம் தானே. இப்போ யூவில் வந்துட்டு 1 2 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ யூவில் வந்துட்டு ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 இப்போ 1 2 5ன்னு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. தென் ஏல வந்து என்ன இருக்குது, வெறும் 1 2 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்கு யூனியன் எடுத்தால் என்ன வரும், 1 2 5ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இது வந்து 1 2 5 அப்படிங்கிறது யூவோட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ். ஏ வேல்யூ எழுதிப்பீங்க. ஏ டேஷ்னால் ஏல இல்லாத எலமெண்ட்ஸ். அப்போது நம்ம ஏல இல்லாத எலமெண்ட்ஸ் யூவில் இருக்கும் இல்லையா? ஏன்னா யூவில் இருந்து தான் நம்மளுக்கு ஏ வந்து டிரைவ் ஆகுது. இப்போ ஏல இல்லாத எலமெண்ட்ஸ் யூவில் இருக்கும். ஸோ அதுதான் எழுதணும். இப்போ ஏ டேஷ்னால் இதில் ஏ டேஷ் என்ன எழுதுவீங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2. நெக்ஸ்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு 1 2 3. சரிங்களா? இப்போ ஏ டேஷ்னால் என்ன அர்த்தம், ஏல இல்லாத எலமெண்ட்ஸ், தட் இஸ் யூ மைனஸ் ஏ தானே. அப்போ ஏல இல்லாத எலமெண்ட் ஏழு, அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு யூ தானே, விச் இஸ் ஈக்குவல் டு நல் செட். சரிங்களா? சரிங்களா? இப்போ ஏ டேஷ் அப்படின்னா இதுக்குள்ள ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ மைனஸ் ஏ. தென் பி டேஷ் அப்படின்னா யூ மைனஸ் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏல இருக்க எலமெண்ட் யூவில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் எழுதணும். பியில் இருக்க எலமெண்ட் யூவில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதணும். சரிங்களா? இப்போ இங்கேயே பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2. தென் யூ இஸ் ஈக்குவல் டு என்னது 1 2 3. இப்போ ஏல என்ன எலமெண்ட் இருக்குது, 1 2 இருக்குது. இன்டர்செக்ஷன் இப்போ ஏ டேஷ், அதாவது யூ மைனஸ் ஏ. சரிங்களா? ஏல இருக்க எந்த எலமெண்ட்டும் யூவில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 1 2 இருக்குது, இங்கேயும் 1 2 இருக்குது. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது 3, which is equal to 5. ஓகே. ஸோ இதில் இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல், நல் செட். தட் இஸ் எம்டி செட்டுக்கு தானே ஈக்குவல், எம்டி செட். ப்ரூவ் ஆயிடுச்சா நம்மளுக்கு? ஸோ இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி வச்சு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கம்மா பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி. சரிங்களா? இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இஸ் ஏ கிராஸ் பி கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு எப்படி ஜென்ரல் ஃபார்ம், ஏ கமா பி கமா சி.
சரிங்களா. A belongs to A and B belongs to B and C belongs to capital C. சரிங்களா. இதுக்குள்ள ஜென்ரல் ஃபார்ம் இப்படி எழுதணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார் நான் எம்டி செட். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B பார்த்தோம், A B C பார்த்தோம். நான் எம்டி செட் அப்படின்னு என்னது? இப்போ A இஸ் ஈக்குவல் டு இப்படி இருந்தால் எம்டி செட், B இஸ் ஈக்குவல் டு 1,2. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நான் எம்டி செட். சரிங்களா. ஸோ நான் எம்டி செட் பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு A cross B வந்து B cross Aக்கு ஈக்குவல் கிடையாது. சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A இஸ் ஈக்குவல் டு 1,2, B இஸ் ஈக்குவல் டு A, Bன்னு ஒரு எலமெண்ட் ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ A cross Bனா ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு செகண்ட் எலமெண்ட், அதுதான் எழுதியிருக்கேன். 1,A 1,B. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ நம்ம இப்படி எழுதணும், நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் இன்ட்டு செகண்ட் எலமெண்ட். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் B cross Aனா ஃபஸ்ட்டு பியில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட் பியில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட்டு பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட், பியில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட். சரிங்களா. ஜஸ்ட் A அண்ட் Bயை எடுத்து எழுதுவோண்டா. ஸோ A cross Bனா இது 2, நெக்ஸ்ட் மறுபடியும் இது 2, சரி எஸ் இது 2, நெக்ஸ்ட்டு இது 2 எழுதுவோம், நெக்ஸ்ட்டு மறுபடியும் இது 2 எழுதுவோம். சரிங்களா. இப்படி தான் எழுதுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A cross B வந்து B cross Aக்கு ஈக்குவல் கிடையாது. சரிங்களா. 1,A இருக்கான இங்கே பாருங்கள் A, 1 அப்படின்னு இருக்கு. ஸோ A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A. நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஒரு வேளை A cross B இஸ் ஈக்குவல் டு B cross Aவாக இருந்துச்சுன்னா A இதில் கொடுத்துருக்க எலமெண்ட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் 1,2ன்னு வச்சுக்கோங்க, பியில் என்ன எலமெண்ட் இருக்குது இப்போ 2ன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுலேயும் 1 cross 2 தான் வரும். சரிங்களா. ஏல கொடுத்துருக்க செட்டும் பியில் கொடுத்துருக்க செட்டும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. A cross B is equal to B cross Aனா A is equal to B, that is A is a subset of B and B is a subset of A. சரிங்களா. இப்போ அது போட்டு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A cross B is equal to B cross A அப்படின்னா A is equal to B and A is a subset of B, B is a subset of A. ஸோ இது தானே கொடுத்துருக்காங்க, இதுதான் கொடுத்துருக்க அதாவது இது ஒரு கண்டிஷன். ஸோ இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ A இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ 2,2ன்னு வச்சுக்கோங்க. B இஸ் ஈக்குவல் டு ஸோ A, A. ஸோ A cross B கண்டுபிடிக்கலாம். இப்போ A cross Bன்னு என்னது? 2,A, நெக்ஸ்ட்டு again 2,A. சரிங்களா. ஸோ 2,A அதாவது இதில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இதில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் க்ராஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இதில் இருக்க செகண்ட் எலமெண்ட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னது? மறுபடியும் 2 cross A. அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் க்ராஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட். ஸோ 2 cross A, again 2 cross A. ஸோ A cross B which is equal to B cross Aவாக இருந்துச்சுன்னா A ஓட எலமெண்ட்டும், தட் இஸ் Aயில் வந்து இப்போ 1,1 இருக்குது, Bயில் வந்துட்டு 1,1 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இப்போ A இஸ் ஈக்குவல் டு Bயாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? A இஸ் அ
subset of B and B is a subset of E. ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? and then another example, for example A is equal to B is equal to இப்படி சேமாக இருந்துச்சுன்னா இப்போ 1 cross 1 next 1 cross 2 எழுதியிருக்கனா, next 2 cross 1 next 2 cross 2. சரிங்களா? இதுதான் A cross Bக்கு ஏவையும் பியும் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு பியும் ஏவையும் பியில் இருக்க 1ஐயும் ஏல இருக்க 1ஐயும் பியில் இருக்க 1 அண்ட் ஏல இருக்க 2. நெக்ஸ்ட் பியில் இருக்க 2வையும் ஏல இருக்க 1ஐயும் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பியில் இருக்க 2வையும் ஏல இருக்க 2வையும். ஸோ பாருங்கள் 1,1 1,1 2,1 2,1 1,2 1,2 2,2 2,2. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? A cross B is equal to B cross A is equal to B. சரிங்களா? ஸோ A is a subset of B and B is a subset of A. Then ஓகே, ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃபார் A cross B எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. N of A into N of B. ஸோ N of A cross N of B. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன இதிலே பாருங்கள். ஓகே, இங்கே வந்து எவ்வளோ இடம் இருக்குது? ஸோ இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ A cross B எவ்வளோ வந்துச்சு? 1 2 3 4. சரிங்களா? இப்போ ஏங்கிற செட்டில் அதாவது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? N of A cross N of B. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ N of A எவ்வளோ எலமெண்ட் இருக்குது? 2 கிராஸ், ஸோ N of B 2. ஸோ டோட்டலாக 4. சரிங்களா? ஸோ இதுதான் A cross B வந்துருச்சு ஆன்சர். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ N of A வந்து 2 எலமெண்ட் இருக்குது, N of B வந்து 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ N of A cross B வந்து 4 எலமெண்ட் இருக்கணும். இங்கே இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ 2 2 இருக்குது. A cross B வந்துட்டு டோட்டலாக 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, டன். நெக்ஸ்ட் இஸ் A cross B cross C. ஸோ இதுக்கு எப்படி எழுதலாம்? N of A cross B cross C which is equal to N of A cross N of B cross N of C. சரிங்களா? இப்போ ஏல வந்து சப்போஸ் இப்போ 2 எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பியில் வந்து 2 எலமெண்ட், சியில் வந்து 3 எலமெண்ட்னா 2 2s are 4 4 3s are 12. ஸோ நம்ம A cross B cross C வந்து எவ்வளோ எலமெண்ட் இருக்கணும்? மொத்தம் 12 எலமெண்ட்ஸ் இருக்கணும். தட் இஸ் 12 எலமெண்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A cross B கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே நம்ம A cross B வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு தெரியும். 2 2 4 எலமெண்ட்ஸ் இருக்குது A cross B. ஸோ 1 2 3 4. ஸோ இப்படி தான் நம்ம A cross Bனாலும் A cross B cross Cனாலும் கண்டுபிடிக்கலாம்.